திடீரென்று பெய்த மழையின் போது மின்னல் தாக்கியதில் நாகர்கோவில் மருத்துவக் கல்லூரி மாணவர் உடல் கருகி பரிதாபமாக பலியானார். நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் திங்கட்கிழமை மாலை இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. நாகர்கோவிலில் கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டெரித்த நிலையில் மழையைக் கண்டு மக்கள் மகிழ்ந்தனர். நாகர்கோவில் மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வரும் திருச்சி முசிறியைச் சேர்ந்த மாணவர் அகிலன் மழையில் நனையும் ஆசையுடன் மொட்டை மாடிக்கு சென்றார். மழையில் நனைந்தபடி ரசித்துக் கொண்டிருந்த போது திடீரென மின்னல் தாக்கியதில் அகிலன் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் அக்கல்லூரி மாணவ மாணவிகள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஹாஸ்டல் பக்கம் எல்லாரும் உட்காந்து ஒரு சாயந்தரம் 4 மணி போல சும்மா கிளாஸ் விட்டெல்லாம் அப்பதான் வந்தோம். திடீர்னு நல்லா இடி விழுந்த சத்தம் நல்லா கேடுது. சரி, ஹாஸ்டல் மேலே காலேஜ் எங்க விழுந்திருக்கும் அப்படின்ட்டு அமைதியாக உட்காந்துருந்தோம். திடீர்னு பார்த்தா பசங்களாம் பதட்டமா ஓடினாங்க. மாடி மேல நின்று இருந்திருக்க உடனே திடீர்னு இடி வந்து தாக்கி உடம்பு ஃபுல்லா கறி உடம்புல இருந்து அப்படியே புகலாம் ஆரம்பிச்சு. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. திடீர்னு எடுத்துட்டு வர வழியில பல்ஸ் இல்லை சார், இறந்துட்டான் சார். கேஷுவாலிட்டி வந்து இப்பதான் அட்மிட் பண்ணுவோம். எங்களால் ஒன்றும் பண்ண முடியல சார். அகிலன் அவரது வீட்டிற்கு ஒரே மகன் என்பதோடு அவரது சகோதரிக்கு சமீபத்தில்தான் நிச்சயதார்த்தம் நடைபெற்றுள்ளது. அகிலன் உயிரிழந்த சம்பவத்தினால் அவரது குடும்பத்தினர் ஆழ்ந்த சோகத்தில் மூழ்கியுள்ளனர்.